என்ன இந்த நேரத்துல? ஒரு முக்கியமான விஷயம், வாயே. ஐயோ, என்ன விடுவிடுன்னு வீட்டுக்குள்ள வரீங்க? என்ன சொல்ற நீ? இங்க பாருங்க, முன்ன மாதிரி நீங்க இங்க வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் புருஷன் ஊர்ல இருந்து வந்துட்டாருன்னு தெரியும்ல. சரளா, நான் சும்மா பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சும்மா கூட இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம். தேவையில்லாத சந்தேகம் அவருக்கு வந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? என்ன சரளா இப்படி விரட்டுற? எப்பவும் உங்களை கொஞ்சம் வரவேற்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப் இல்ல நம்மளோடது. நீங்க ஒன்னும் பச்சை புள்ள இல்ல, புரிஞ்சுக்கோங்க. சரி சரளா, அதுக்காக இப்படியா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுறது? நீங்க ஆம்பளை, இத உங்களால சரியா புரிஞ்சுக்க முடியாது. அவர் வர நேரமாச்சு, நீங்க கிளம்புங்க. சரி, ஆனா அன்னைக்கு நான் என் மோதிரத்தை இங்க விட்டுட்டேன், அதை கொடுத்துரு. சாரி, அந்த மோதிரத்தை அவர் பார்த்துட்டாரு. சமாளிக்கிறதுக்காக அந்த மோதிரத்தை நான் தான் அவருக்காக வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த மோதிரம் அவர் கையில தான் இருக்கு. ஐயோ, அது என் முதலாளி போட்ட மோதிரம், அது இப்ப வேணும். அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வேணா பணம் தரேன், இன்னொரு மோதிரம் வாங்கிக்கோங்க. காசுக்காக இல்ல சரளா, உன்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருப்பேன். அது என் முதலாளி போட்ட மோதிரம். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மோதிரத்தை எப்படி நான் என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வாங்க முடியும்? இங்க பாருங்க, அவர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. எப்ப வேணாலும் திரும்பி வந்துருவாரு. உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு இங்க இருந்து உடனே போயிடுங்க ப்ளீஸ். நீங்க எவ்வளவுதான் நின்னு இங்க உத்து உத்து பார்த்தாலும் நீங்க போய் தான் ஆகணும். போங்க. மாணிக்கம், இங்க வா. என்ன முதலாளி? என்ன மாணிக்கம், மோதிரத்தை கொண்டாந்தியா? இல்ல. கொண்டார்லையா இல்ல மோதிரம் இல்லையா? இல்ல. இல்லன்னா காணமா இல்ல தொலைச்சிட்டியா? ஆமா, அது கை தவறி எங்கேயோ போயிடுச்சு. எதிர்பார்த்து மோதிரம் உன் கையில இருக்காதுன்னு எதிர்பார்த்த. என்ன சொல்றீங்க முதலாளி? மோதிரத்தை எங்கேயோ கை தவறி விட்டேன்னு சொன்னீங்க. அதை எங்க விட்டேன்னு எனக்கு தெரியும்.